எல்லாரும் ஆவலோட பார்த்துட்டு இருந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட பிடெக் அட்மிஷன்ஸ்க்கு பிடெக் அட்மிஷன்ஸ் இதுக்குள்ளேயே சார் இப்பதான் சார் முடிஞ்சது. ஆமா, நெக்ஸ்ட் இயர் 2026 அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அவுட். ரைட்டா, இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணணும், என்னெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம பார்க்கலாமா? எஸ்ஆர்எம் ஜே ட்ரிபிள் இ அப்படின்றது தான் இந்த எக்ஸாமோட நேம். எஸ்ஆர்எம்மோட பிடெக் அட்மிஷன்ஸ் வந்து போறதுக்காக 2026 நம்ம இந்த எக்ஸாம்ஸ் எழுதினா தான் நம்ம பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர்எம் ஜேஇ 2026 அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். டாப் ரேங்க்டு இன்ஸ்டிடியூஷன். எஸ்ஆர்எம் பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். வீட்டில் இருக்கக்கூடிய மூல முடுக்குல இருக்கிறவங்களை கேட்டா கூட பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பத்தி பேசாத குழந்தையே கிடையாது. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ல எங்க படிச்சாலும் +2 மாணவர்களுக்கு தெரியாத ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இருக்குமா அப்படின்னா எஸ்ஆர்எம் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ரைட்டா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்வே டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டாப் ரேங்க்டு பிரைவேட் யூனிவர்சிட்டி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்எஃப் ரேங்க் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாப்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியா வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இருக்கு. இதுல எஸ்ஆர்எம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஃபேமஸ் அப்படின்னு காட்டாங்குளத்துல ஸ்டார்ட் பண்ணினாலும் மல்டிபிள் கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இருக்கு. accepted for admission to all SRM campus. இந்த SRM J ட்ரிபிள் இ 2026 மார்க்ஸ் பேஸ் பண்ணி காட்டாங்குளத்தூர் கேம்பஸ், சென்னையில இருக்கக்கூடிய ராமவரம் கேம்பஸ், சென்னையில இருக்கக்கூடிய வடபழனி கேம்பஸ், தென் என்சிஆர், தென் அமராவதி, இங்க எல்லாமே கூட பாத்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் மூலயமா தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இந்த அட்மிஷன்ஸ் வந்து ஃபில் பண்றாங்க. ரைட், ஆனுவல் அட்மிஷன் கண்டக்டட் ஆனுவலி ஃபார் பிடெக் அட்மிஷன்ஸ், தென் ஃபிளெக்சிபிள் அண்ட் ஆன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100% இது என்ன ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான். தென் ஸ்லாட் புக்கிங்கும் ஆன்லைன் தான், எக்ஸாம்ஸும் ஆன்லைன் தான். இது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா கவுன்சிலிங் இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. எஸ்ஆர்எம் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும், வெப்சைட் இருக்கு. வெப்சைட்ல வந்து srmist.edu.in/btech இந்த வெப்சைட்டை நமக்கு போட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் அந்த சைட்டு ஓபன் ஆகும். ஓபன் ஆனதுமே அதுல உள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், கிளிக் அப்ளை நவ் அப்படின்ற காலத்துல அண்டர் பிடெக் அட்மிஷன்ஸ் கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம லாகின் கிரியேட் பண்ண சொல்லும். லாகின் எதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுவோம், நம்மளுடைய மெயில் ஐடி, நம்மளுடைய மொபைல் நம்பர், நம்ம எது யூஸ் பண்றோமோ அதை வச்சு நம்ம லாகின் ஐடியை கிரியேட் பண்ணிக்கணும். ரைட்டா, பாஸ்வேர்டு வந்ததுமே நம்ம அது ப்ராசஸ் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா லாகின் பண்ணும். வெரிஃபை ஓடிபி வரும். ஓடிபி போட்டதுமே எஸ்ஆர்எம் போர்ட்டல்ல போகும். ரைட்டா, அடுத்த ப்ராசஸ் நம்ம என்னெல்லாம் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களோ ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு என்ன பர்சனல் டீடைல்ஸ் கேட்குது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லுது. தென் சூஸ் எக்ஸாம் சிட்டி. எங்க, ஏன்னா இந்தியா ஃபுல்லா இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது, நம்மளுக்கு எங்க எக்ஸாம் சிட்டி வேணுமோ அதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரிவ்யூ பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பேமெண்ட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டா போதுமா சார், பேமெண்ட் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும். ரைட்டா, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம், ஐயோ எனக்கு எல்லாம் அப்ளிகேஷன்லாம் போடலாம் தெரியாது சார், நாங்களாம் எங்க சார் இப்பதான் ஃபர்ஸ்ட் எங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு இருக்கோம், எனக்கெல்லாம் இதெல்லாம் படிக்கல சார் நாங்கெல்லாம் அப்படிலாம் வருத்தவே படாதீங்க. ஆர்ஜிஆரோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ற டீம் இருக்கு. அதுல 8925824317 இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் பெய்ட் சர்வீஸ். உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு அந்த என்ன பண்ணுவாங்க, கன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் அவங்க பண்ணிக்கிடுவாங்க. பட் இட்ஸ் ஏ பெய்ட் சர்வீஸ். நீங்க அதுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எவ்வளவு பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியா வந்து நம்ம எஸ்ஆர்எம்க்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுக்குலாம் அமௌண்ட் இருக்கு. அதெல்லாம் நீங்க தனியா பே பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படி போடணும், அந்த ப்ராசஸ் எல்லாமே ஆர்ஜிஆரோட என்ன பண்ணுவாங்க, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் டீமோட நம்பர் சொன்னல 8925824317 இந்த நம்பர்ல கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். மினிமம் அமௌண்ட் தான், ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் கொடுத்தீங்கன்னா போறோம். எல்லா ப்ராசஸுமே அவங்களே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரைட், அப்புறமா என்ன பண்ணணும், பே அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணி ப்ராசஸ் அடுத்த ஸ்டெப் வந்து அப்ளிகேஷனுக்கு அமௌண்ட் பண்ணணும். எவ்வளவு கொடுக்கணும், 1200 rupees நம்ம வந்து பே பண்ணணும். பேமெண்ட் மோடு ஆன்லைன் தான் எல்லாமே. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ கூட நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து அதுக்கப்புறமா வந்து அந்த ரிசிப்டை நம்ம என்ன பண்ணணும், ரிசிப்ட் வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு ரிட்டைன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஜே ட்ரிபிள் இ 2026 எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ரொம்ப முக்கியம் இல்ல. எக்ஸாமுக்கு என்னப்பா கேட்பாங்க, 2.5 hour நடக்கக்கூடிய எக்ஸாம்ல 125 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அந்த 125 கொஸ்டின் எதுல இருந்து வரும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் ஆர் பயாலஜி. ஏன்னா சில பேர் பிசிஎம் கேண்டிடேட்டா இருப்பாங்க, சில நம்ம பியூர் சயின்ஸ் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் ஆர் பயாலஜி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னேன், நான் ஆன்லைன் மோட்ல தான் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கு. மார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் இதுல கொடுக்குறாங்க, +1 மார்க். கரெக்டா இருந்தா ஒரு மார்க், தப்பாயிடுச்சுன்னா நோ நெகட்டிவ். புரியுதா? அதனால யார் வேணாலும் இந்த எக்ஸாம்ஸை பயப்படாம எழுதி தள்ளிடலாம்.
அடுத்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்லாட் புக்கிங்கு. நம்ம வந்து என்னைக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்ற டேட்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த டேட்ஸ்ல போயிட்டு நம்ம எந்த டேட்ல நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்றத ஸ்லாட் புக் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போ வேண்டியது. அதுல லாகின் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், சூஸ் ஸ்லாட்ன்னு குடுத்தோம் அப்படின்னா, நம்ம அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதுல போய் போர்ட்டல்ல பிரிபேர்டு டெஸ்ட் டேட் அண்ட் டைம் அப்படின்றத செக் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஸ்லாட் புக் ஆயிடும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். நம்ம போட யாருக்கு இருக்கோ அது காட்டும். அதுக்கேத்த மாரி நம்ம பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அட்மிட் கார்டு என்னைக்கு எக்ஸாம்ஸோ அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி அட்மிட் கார்டு குடுப்பாங்க. அந்த அட்மிட் கார்ட டவுன்லோட் பண்ணிட்டு, நம்ம எக்ஸாம் சென்டர் போய் எக்ஸாம்ஸ எழுதிக்கலாம். தென் முடிஞ்சதுமே என்ன பண்ணும்? ரிசல்ட்ஸ் வந்துரும். ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுமே இட்ஸ் எ கவுன்சிலிங் ப்ராசஸ். இட்ஸ் எ நார்மல். எல்லாருமே தான். அப்படிதானே ரிசல்ட் வந்ததுமே அடுத்தது கவுன்சிலிங் போகும் இல்லையா? ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அவங்க வெப்சைட்ல. தென் வந்து அதுக்கு பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் குடுப்பாங்க. மெரிட் லிஸ்ட் வந்ததுமே மல்டிபிள் பேஸஸ்ல கவுன்சிலிங் நடக்கும். ஏன்னா நம்ம பார்த்திருப்போம்ல எங்கேயுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடியறதில்ல எல்லாமே. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் அந்த மாரி எல்லாம் வந்து ஏன்னா நெறைய மல்டிபிள் பேசஸ்ல இந்த கவுன்சிலிங் நடக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு என்ன சாய்ஸ் வேணுமோ கேம்பஸஸும் நெறைய இருக்கிறதுனால, குரூப்ஸும் நெறைய இருக்கிறதுனால, அதுக்கேத்த மாரி நம்ம குடுத்தோம் அப்டின்னா, நம்மளுடைய மார்க்குக்கு எது வருமோ அது அலாட்மெண்ட் வரும். அந்த அலாட்மெண்ட்ட நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? அட்மிஷன்ஸ் வந்து பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதுக்கு அப்புறமா அந்த அலாட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன்லாம் அதெல்லாம் இருக்கும். நார்மல் இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன்ஸ் எங்க இப்போ ஓப்பன் ஆகுது? நவம்பர் முடிஞ்சு ஏப்ரல் ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப நடக்குது? ஏப்ரல்ல நடக்குது. ஃபேஸ் 2 எக்ஸாம் எப்ப நடக்குது? ஜூன்ல நடக்குது. கவுன்சிலிங் எப்ப நடக்குது? ஜூலைல நடக்குது. ஆனா அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்ப ஓப்பன்ல இருக்கு. சரியா? ஏன்னா நெறைய பேர் என்ன நினைப்பாங்க, +2 தானே நான் இப்ப படிக்கிறேன். +2 முடிச்சதுக்கு அப்புறமா நானும் வந்து பார்த்துக்கிறேன். அப்ளிகேஷன் போடுறதெல்லாம் நினைப்பேன். இது மாதிரி டாப் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் மூலியமா தான் போணும். எஸ்ஆர்எம், ஜேஇஇக்கு தென் வந்து விஐடி ட்ரிபிள்இன்னு இருக்கு. அமிர்தா ட்ரிபிள்இ இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம ஐஐடி போணும், என்ஐடி போணும், ட்ரிபிள் ஐடி போணும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஇஇ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் ஓப்பன்ல இருக்கு. நான் சொன்ன மாரி அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் தேவை அப்படின்னா, ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்க போட்டு குடுக்கணும் அப்படின்னா, ஆர்ஜிஆர் டீம் இஸ் ரெடி. நம்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 8925824317 இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க பேசுனீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் எலிஜிபிலிட்டி என்ன சார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் தென் வந்து என்ஆர்ஐஸ் கூட இதுல போடலாம். ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் டூ அப்ளை ஃபார் திஸ் கோர்சஸ். அதுக்கப்புறமா அகாடமிக் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணியிருக்கணும்? மினிமம் வந்து +2 வந்து அப்பியர் ஆகலாம். ஏன்னா அப்பியர் ஆகலாம் ஏன் சொல்றோம்னா, எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு மார்ச், மேல தான் வரும். பட் இங்க அப்ளிகேஷன் இப்ப குடுக்காதனால அப்பியரிங் கேண்டிடேட் ஆர் அப்பியர்டு கேண்டிடேட் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு எலிஜிபிள் இருக்காங்க. மினிமம் மார்க்ஸ் மட்டும் என்ன ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்கன்னா, பிசிஎம் ஆர் பிசிபி மினிமம் 50% மார்க் வந்து என்ன இருக்கணும்? 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். ஏஜ் கிரைட்டீரியா பொறுத்தவரைக்கும் 1 ஜூலை 2005 1 ஜூலை 2009 பிட்வீன் பார்ன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். 2005ல இருந்து 2009க்குள்ள அந்த ஜூலை 1 தென் ஜூலை 1 டு ஜூலை 1க்குள்ள பிறந்திருக்கக்கூடிய மாணவர்களா இருந்ததுன்னா, இதுல வந்து அழகா எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. ரைட். ஓகே சார். இந்த எஸ்ஆர்எம், ஜேஇஇ, ட்ரிபிள் எல்லாம் பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. அருமையா இருக்கு. பட் இந்த கோர்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த பேட்டர்ன்லாம் 125 கொஸ்டின் சொன்னீங்க. அத எப்படி கேட்பாங்க? அதெல்லாம் படிக்கணுமே சார். யார் சார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஆரோட அகாடமிக் டீம் வந்து ரெடியா இருக்காங்க. அதுக்காக ஒரு ட்ரெய்னிங் செஷன் எடுத்து வச்சுட்டு, உங்கள எப்படியாவது எஸ்ஆர்எம், ஜேஇஇ மட்டும் இல்லாம இந்தியால இருக்கக்கூடிய டாப் என்ஜினியரிங் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட 15 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து கோர்வையா சேர்த்து ஒரு காம்போ ஆஃபரா வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மெடிக்கல் அண்ட் என்ஜினியரிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சேர்றதுக்கு கோமட் 2026 அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ப்ரிப்பேரிங் ஃபார் நீட், ஜேஇ அண்ட் 15 பிளஸ் அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். அதாவது சொன்ன ஒன் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம். ஒரே எக்ஸாம், ஒரே ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா போதும். 15க்கும் மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை நீங்க கிளியர் பண்ண முடியும். இன்க்ளூடிங் மெடிக்கல், என்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் பேஸ்டா வந்து இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். நீங்க அதனுடைய அஸ்பிரன்ஸா இருக்கீங்களா? என்ன பண்ணலாம்? Comet 2026 is RGR Academy all-in-one entrance training program designed for both government அண்ட் பிரைவேட் எக்ஸாம்ஸ். கவர்மெண்ட் என்ன சார்னா நம்ம தான் சொன்னோம்ல ஜிஇ மெயின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதணும். கியூட் எக்ஸாம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கியூட் எக்ஸாம்ஸ். பிரைவேட் காலேஜஸ் போட்டிருக்கீங்களா சார்? பிரைவேட்னா நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா?
எஸ்ஆர்எம் பார்த்தோம், விஐடி, அமிர்தா, இந்துஸ்தானு, மணிபால், பிட்சாட் இந்த மாதிரி நிறைய எல்பியு, லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம வந்து எழுதுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்புகள். இதெல்லாம் மொத்தமா 15க்கும் மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கோர்வையா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காம்போவா உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். ஃபீ ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி 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 நாமினல் ஃபீ ஸ்ட்ரக்சர். ப்ரோக்ராம் ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து மெடிக்கல், இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் பேஸ்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கவர் ஆகும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல லைவ் கிளாஸஸ், டீச்சர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லைவ்ல கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். சப்போஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், என்னால பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றதுன்னா, அந்த கிளாஸ் அப்படியே ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு எப்ப வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும், எனக்கு டவுட் கூட இருக்கும், நான் லைவ் அட்டன் பண்ணிருப்பேன் ஆனா எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா திருப்பியும் நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் பார்த்துக்கலாம். ரெக்கார்டட் கிளாஸஸ் ஃபார் டாப் ஃபேக்கல்டிஸ். ஃபேக்கல்டி எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே நல்லபடியா இருந்தா தான் இந்த கிளாஸஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஃபேக்கல்டி இந்த கிளாஸஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால யூ வில் கெட் டாப் கிளாஸ் ஃபேக்கல்டிஸ். வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும். நம்ம டெஸ்ட் வைப்போம், அந்த டெஸ்ட் மார்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த குரூப்ல அந்த மார்க்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம், செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சப்போர்ட் அன்டில் ஃபைனல் அட்மிஷன் இன்டு காலேஜஸ். நாட் ஒன்லி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஆர்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் கூட, பட் இட்ஸ் எ பெய்ட் சர்வீஸ். கவுன்சிலிங் வந்து போடணும் அப்படின்னா 2 மாசம் 3 மாசத்துக்கு அந்த கவுன்சிலிங் நடக்கும். நாட் ஒன்லி இது பார்த்துருப்போம் இல்லை, இப்போ நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு மெடிக்கலுக்கான கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஃபுல் சப்போர்ட். இது இப்போ 3வது ரவுண்டு தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. ஆல் இந்தியாவுக்கு 3rd ரவுண்ட் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல எந்த ஸ்டேட்ல நீங்க வந்து இந்த மெடிக்கல்ல கவுன்சிலிங் கலந்துக்கணும் அப்படின்னாலும் ஆர்ஜிஆர் உடைய பெய்டு சர்வீஸை எடுத்துக்கலாம் நீங்க. ரைட்டா? கவுன்சிலிங்க்கு என்ன பண்றோம், நம்ம அப்ளிகேஷன் போடுறதுக்கும் ஹெல்ப் பண்றோம், ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், கவுன்சிலிங் ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் இருக்கு, ஆனா கூட சீட் எடுக்க தெரியல. அதே போல ஜேஇ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுறாங்க, ஆனா ஜோசா கவுன்சிலிங்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியல. அதே போல எஸ்ஆர்எம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு இப்போ அப்ளை பண்ணிடுறாங்க, அப்புறம் கவுன்சிலிங் போயிடுச்சுன்றாங்க, எப்படியோ எப்போ நடந்ததுன்னே தெரியலன்றாங்க. இது எல்லாத்தையும் கம்பைண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் வந்து உங்களுக்கு ஃபுல்லா கைட் பண்ணுவாங்க. ரைட்டா? என் கூட உங்களுக்கு பேசணும்னு ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா என்கிட்ட கால் பண்ணி பேசலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க மட்டும் பயனடைஞ்சா போதாது. நீங்க மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க, பெற்றோரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க கூட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க குழந்தைங்க +2 படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த அருமையான ப்ரோக்ராம் 20,000 தான் இந்த ஃபுல் பேக்கேஜ். ஃபர்ஸ்ட் 500 ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், 50% ஆஃபர் கொடுக்குறோங்க. ரைட்டா? இமிடியேட்டா அது வந்து எத்தனை நாளுக்குன்றது தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 200 சொன்னா 200 ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு. அதனால நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால 500க்கு வந்து இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் 500 ஸ்டூடெண்ட்க்கு 50% வந்து ஃபீஸ்ல ஆஃபர் கொடுக்குறோம். 15க்கும் மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 10 வச்சுக்கங்களேன், ரூ. 1000 ஒரு நீட் ட்ரைனிங் கிடைக்கும், ரூ. 1000 ஒரு ஜேஇ ட்ரைனிங் கிடைக்கும் ஆன்லைன்ல. எங்கெங்க கிடைக்கும்? ஒரு டெஸ்ட் சீரிஸ் எடுக்கனாலே 5000 6000 ஆகுது. ரைட்டா? இதுல லைவ் கிளாஸஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு மெட்டீரியலும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றோம், தென் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்றோம். ரூ. 1000 ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ஆனா கம்பைன்டு காம்போ பேக்கேஜ் மினிமம் வந்து எவ்வளவு வரும்? 20,000 50% ஆஃபர் போட்டா 10,000 தான், பிளஸ் டாக்ஸ் போட்டா 11,800ல அப்படி அடிச்சு தூக்கலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ரைட்டா? நான் சொன்னேன்ல, என்கிட்ட கால் பண்ணி பேசணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. அட்மிஷன்ஸே போடணும் சார், உங்ககிட்ட பேசி என்ன பண்றது? டைரக்டா அட்மிஷன் போட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா 9384810298 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. இமிடியேட்டா அட்மிஷன் போட்டு அடுத்த ஸ்டெப் போங்க. கிளாஸஸ் வந்து சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சண்டே ஏன் சண்டே வச்சிருக்கோம் அப்படின்னா, சண்டேல இருந்து ஏன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நிறைய குழந்தைங்க இப்போ +2 போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கும், வீக் டேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சண்டே மட்டும் தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து 1 1/2 ஹவர் கொடுக்குறோம். இல்ல சார் எங்களுக்கு நிறைய கிளாஸ் வேணும் நீங்க நினைக்கிறீங்களா? எங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல கிளாஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கும். சண்டே ஃபுல் டேவும் கிளாஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். பட் நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். சார் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ற எதனா டவுட் வந்ததுன்னா டோன்ட் வரி, எங்களுடைய ஃபேக்கல்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் செஷன் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வீக்லியோ இல்லைன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா யூ கேன் இன்டராக்ட் வித் ஃபேக்கல்டி டைரக்ட்லி. சரியா? இந்த எல்லாமே உங்களுக்கு கம்பைண்டா அந்த 10,000 பிளஸ் டாக்ஸ். பட் இட்ஸ் ஏ என்னது அது ஆஃபர் ஒன்லி ஃபார் 500 ஸ்டூடெண்ட். நீங்க அந்த 500ல ஒருத்தரா இருக்கீங்களா? சார் இருக்கேன், நான் ஆஃபீஸ்ல இருக்கேன், இப்போ என்னால் இமீடியட்டா பேச முடியாது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதை என்ன பண்ணும் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணீங்கன்னா எங்க ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுவேன், நான் எனக்கு தெரியாதே அப்படிலாம் சொல்லக்கூடாது. தெரிஞ்சவங்க மட்டும் தான் போடணும். வேணுன்றவங்க மட்டும் தான் கீழே ஃபில் பண்ணணும். ஏன்னா நீங்களும் பிஸி, நாங்களும் பிஸி. உங்களுடைய டைமையும் நாங்க வேல்யூ பண்றோம், எங்களுடைய டைமையும் நீங்களும் வேல்யூ பண்ணணும். அதனால சும்மா எனக்கே தெரியாது சார், யாரு போட்டாங்க சார், என் தம்பி போட்டான், அண்ணன் போட்டான், எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. வேணுன்றவங்க மட்டும் தான் அதை ஃபில் பண்ணணும். சரியா? ஓகே. 2வது இந்த விஷயத்த வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேர். ஸ்கூல்ஸ்ல பார்ப்பீங்க, இல்லன்னா பிரின்சிபல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லன்னா அகாடமிஷியன்ஸ் யாரா பார்ப்பீங்க, இல்ல டீச்சர்ஸ் பார்ப்பீங்க. சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து இத வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல உங்களுக்கே குழந்தைங்க இருக்கலாம். அதனால இந்த விஷயம் உங்கள மட்டும் பார்த்து அப்படியே வச்சுக்காம,
உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இல்ல அவங்களுடைய குரூப்ல போடுங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட் இருந்தீங்கன்னா, உங்க குரூப்ல போட்டீங்கன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு பயனடையும். நேத்து கூட ஒரு ஸ்கூல் போனேன். பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அந்த பசங்களுக்கு. ஜேஇ எக்ஸாம்ஸ்னாலயே அப்படின்றாங்க. இத்தனைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான். சிஎம்ஐன்னா என்னன்னு தெரியல அப்படின்றாங்க. சிஎம்ஐன்னா என்ன? கீழ குடுங்க கமெண்ட்ல. சிஎம்ஐன்னா என்னது அப்படின்றத கீழ கமெண்ட்ல குடுங்க. சரியா? அதனால இந்த வீடியோவ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஆர்ஜிஆர் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். பெல் ஐகான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போடக்கூடிய ஏன்னா இன்னும் உங்களுக்கு 8 மாசம் நாங்க உங்களுக்கு கூடயே இருந்து கைட் பண்ண போறோம். ஆர்ஜிஆர்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப பயனுள்ள வீடியோ. ரைட்டா? அத உங்களுக்கு மட்டும் பார்க்காம மத்தவங்களுக்கு புடிச்சிருந்தா என்ன பண்ணும்? ஷேர் பண்ணியும் விட்டுறணும். ஓகே. அடுத்த வீடியோல உங்கள திருப்பியும் நான் பார்க்குறேன். தேங்க் யூ.